வணக்கம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு சுக்கிர பயிற்சி, குரு சுக்கிர அந்த பரிவர்த்தனை யோகம் என்ன விதமான நன்மைகளை எல்லாம் வழங்கப் போகிறது? ரிஷப ராசிக்கு சுக்கிரன் 1 மற்றும் 6 உரியவன். குரு 8, 11 உரியவன். இவங்க பரிவர்த்தனை பெறாங்க. 8, 11 உரியவன் பரிவர்த்தனை பெறான். 1, 6 உரியவனோட பரிவர்த்தனை. இந்த காலகட்டத்தில் இந்த 90 நாட்கள் இந்த பரிவர்த்தனை யோகம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மனச்சஞ்சலங்கள் குறையும். நீங்க பட்டுக்கொண்டிருந்த கவலையெல்லாம் குறையும். நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழில லாபம் நன்றாக இருக்கும். ஏற்கனவே கிடைத்து கொண்டிருந்த கூடிய லாபம் பூஸ்ட் ஆகும், பெருகும். நீங்க எதிர்பாராத ஒருத்தரால அது பூஸ்ட் ஆகும். யாருமே நினைச்சறியாத ஒரு அந்நியர் மூலமாக உங்களுடைய தொழில லாபம் கூடும். உங்க அலுவலகத்துல மகிழ்ச்சி தாண்டவமாடும். ஆனந்தமா இருக்கும் ஆபீஸ். உங்களுடைய பிள்ளைகளினுடைய செல்வாக்கு உயரும். பிள்ளைகள் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க. பிள்ளைகள் நினைத்த காரியமெல்லாம் நடக்கும். உங்க பூர்வ புண்ணிய சொத்துக்கள் விதமாக உங்களுக்கு நன்மைகள் வரும். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் வழியாக நன்மைகள் வரும். உங்களுக்கு 6ஆம் இடத்துக்குரியவன் 11ஆம் இடத்துக்கு வர்றதுனால உங்களுக்கு இதுவரைக்கும் உதவாதவர்கள் கூட உங்களுடைய தொழில் முன்னேற்றத்துக்கு உதவி லாபம் வரும். அந்நியர்களால கூட லாபம் வரும். வேற்று மதம் இனம் சார்ந்தவர்களால் கூட நன்மை வரும். அதே மாதிரி பிள்ளைகளினுடைய மகிழ்ச்சி பெருகும். பதவி நன்றாக இருக்கும். அலுவலகத்தில் வேலை செய்யறவங்க உங்களுக்கு கோஆபரேட்டிவா இருப்பாங்க. ஆக அனைத்து விதமான நன்மைகளும் இந்த சுக்கிர பயிற்சியால் கிடைக்க போகுது. சுக்கிரன் 5ஆம் இடத்தை பார்க்கறது, ஏற்கனவே குருவும் பார்க்கறதுனால பூர்வ புண்ணிய சொத்துக்கள் விஷயமாக இருந்த அனைத்து தாவாக்களும் விலகும். பிள்ளைகளினுடைய முன்னேற்றம் நன்றாக இருக்கும். பிள்ளைகளினுடைய மகிழ்ச்சி நன்றாக இருக்கும். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே இந்த 90 நாள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா வரும். அந்நியர்களால் தொழில் லாபம் கிடைக்கும். இதுவரைக்கும் இந்த மனச்சஞ்சலங்கள் மறையும். அற்புதம் தானே? ரிஷபராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத விதத்திலெல்லாம் நன்மைகள் கிடைக்கக்கூடிய 90 நாட்கள் இந்த சுக்கிர பயிற்சி. நன்றி.